வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ராயனை விட அந்த படங்கள் பெஸ்ட்டு, தேசிய விருது சர்ச்சையில் மனம் திறந்த தனுஷ். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழ் சினிமாவில் அதிகம் பேசப்பட்ட விவகாரம் மாறியது ராயன் திரைப்படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய தேசிய விருது. அதே நேரத்தில் பலரது பாராட்டை பெற்ற சில திரைப்படங்கள் முக்கிய பிரிவுகளில் அங்கீகாரம் பெறாததுதான். இந்த விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் தனுஷ் தொடர்பாக பேசியிருக்கும் கருத்து தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. தேசிய விருதுகளில் ராயன் திரைப்படத்திற்கு சிறந்த திரைக்கதை தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து மெய்யழகன், வாழை, கொட்டுக்காளி உள்ளிட்ட படங்கள் ஏன் அங்கீகாரம் கிடைக்கல என்று ரசிகர்கள் பலருமே கேள்வி எழுப்பி வராங்க. சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் தேசிய விருது குறித்து நடிகர் தனுஷ் அளித்த பேட்டியில் மிக எளிமையான தனது கருத்தை பகிர்ந்திருக்கிறார். ராயன் படத்தை விட சிறந்த படங்கள் என்னுடைய சினிமா பயணத்தில் நிறைய இருக்கிறது. புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, மரியான், வடசென்னை, அசுரன், கர்ணன், ரஞ்சனா போன்ற படங்கள் தேசிய விருதுக்கு தகுதியானவை. ஆனால் சில விஷயங்கள் நம் கையில் இருப்பது கிடையாது. நாம் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சிறப்பாக ஒரு படத்தை கொடுத்தாலும் விருது கிடைப்பது என்பது நம் கட்டுப்பாட்டில் இருக்காது என்று அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தேசிய விருது பெறாத படங்கள் குறித்தும் ரசிகர்கள் தெரிவித்து வரும் வருத்தத்தையும் தனுஷ் மறுக்கல. மெய்யழகன், வாழை, கொட்டுக்காளி போன்ற படங்கள் தேசிய விருது கிடைக்கவில்லை என்ற ரசிகர்கள் வருத்தப்படுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த படங்கள் எல்லாமே மிகச் சிறந்த படங்கள். ஒரு நல்ல படத்துக்கு விருது கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரும் விருப்பம். ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் எதிர்பார்த்தது நடக்காது என்பதை அவரது பேச்சின் சரம்சாக அமைந்திருக்கிறது. விருது கிடைத்த மகிழ்ச்சியில் மட்டுமே பேசாமல் தன்னுடைய முந்தைய படங்கள் மற்ற சிறந்த படங்களையும் மனதார பாராட்டி தனுஷுடைய பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிவிடுது. விருதை விட நல்ல சினிமா முக்கியம் என்ற அவரது அணுகுமுறை ரசிகர்களிடம் பலருமே பாராட்டுகள் பெற்று வருகிறது. தேசிய விருதை சுற்றியுள்ள விவாதங்கள் இன்னும் ஓயாத நிலையில் தனுஷுடைய இந்த முயற்சி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. குறிப்பாக விருது என்பது ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல, நல்ல சினிமாவின் மதிப்பை அதைவிட பெரியது என்பது பேச்சு மீண்டும் நினைவூட்டுள்ளதாக பலருமே கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.